வெல்கம் டு another episode of இருங்க டக்குன்னு ஒருத்தன் பேசுவோம். பிரதீப் ஏன் பிரதீப் தயங்குறீங்க? வாங்குங்க. வெல்கம் டு another episode of Vibe with Karthik. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா பவுலிங் போறோம். ஸ்ட்ரிட் பவுலிங். இபன் பத்தா இல்ல என்னன்னா அவங்களே நம்ம வாழ்க்கையில் விளையாண்டுக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்றனால பிரதீப் தான் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் குண்டு உருட்டி போட்டு விளையாடுவோம் அப்படின்ட்டு. ஓ நீ அப்படி சொல்றியா? நான் ஒய்ஃப் அதை பத்தி பேசுறேன். லைஃப் கூட விளையாடுறாங்களா? உன் லைஃப்ல உன் ஒய்ஃப் விளையாடுறது இல்லையா? அப்படிதான் சொல்லி பிரபா கூப்பிட்டான். சொல்லுங்க பிரபா, ஒய்ஃப் வாழ்க்கையில் விளையாடுறாங்களா இல்லையா? எல்லாரும் விளையாடுறாங்க. Both blind basketball in my life. எல்லாரும் விளையாடுறாங்களா? மகி இந்த எபிசோடை பார்க்கும்படி மிகவும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், இந்த எபிசோடில் நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்க போகிறாங்க. நம்ம போய் ஒருத்தரையாக பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா பேச்சுலர் பசங்களாம் போயிட்டுருக்கீங்க. அது முக்கியமாக ஜாலியாக வர இருப்பாங்க. எங்க என் தங்கச்சி உள்ள இருக்காங்க, உள்ள பத்திரமா பண்ணிருக்காங்க. வெளியே குளிருதுல அடிச்சிட்டா கொஞ்ச நேரம் சொல்லி செல்லும். அங்க யாரையோ பார்த்துட்டு ஏய் அப்படின்னு கத்திருக்கா. சரி ஓகே, நம்ம ஒருத்தரையா போய் பார்ப்போம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னடா பிரபா எதுக்கு வந்திருக்கோம்? பவுலிங்கா? உருட்டு. என்னது உருட்டா? உருட்டு கேம்ல ஆக்சுவலாவே எங்க கேங் வந்து அதுல ரொம்ப வந்து அந்த உருட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு நாங்க எங்க மனைவிகள் முன்னாடி அந்த உருட்டு கேம்ல உருட்டி விளையாட்டி ஜெயிக்க போறோம். இந்த இதுல வந்து எங்க உருட்டு கிங் தினேஷும் இருக்கான், மோத்தி வந்திருக்கான். எல்லாத்தையும் போய் நேரில் பார்க்க போறோம். ஓகே, ஹாய். வணக்கம் திவ்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏய் மோத்தி, ஹாய். ஏன்டா எங்க போற? ஏன் என்னாச்சு? உடம்பு டல்லா இருக்கு, உடம்பு சரியில்லையா? எங்க இந்த கேமோட கிங் உருட்டு கிங் தினேஷ் இஸ் ஹியர். ஹே, பெருமையா இருக்கா? ஆமா, உருட்டி இதுல உருட்ட பாருங்க. இப்ப பாக்குறேன் உருட்டு அப்படி ஒரு அடிடா அது. ஏன் திவ்யா சோகமா இருக்க மாதிரி இருக்கு? ஹாப்பியா இருக்கீங்களா? வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்கான்? ஏய் இவ ஏதோ என்ன திட்ட வந்தாடா. நல்லா தான் போயிட்டு இருக்கான். ஹேய் மோனிஷ், ஓ மை காட், ஹாய். சரி வாங்க. நாங்க உருட்டி இவ்வளவு நாள் நீ இதுல தானே பாத்துருக்க? உருட்டி பார்த்தது இல்ல. ஓ மை காட், நீங்க உருட்டி பார்த்தது இல்ல? பார்க்கலாமா? நீ உருட்ட தெரியுமா? ஒரு இதுவும் வந்து ஒரு பாய். என்னது அந்த அது பேர் என்ன? ஓ அந்த ஒரு இது இருக்குல, அது வந்து ஒன்னு கார்த்தி ஃபேஸ், சிறிது வேணா நல்ல பையன். சிறிது நல்ல பையனா? தினேஷ் ப்ரோ புருஷன் பேர் தாங்க 10லயும் சிறிதுன்னு எழுதி வைக்கிறவா. அவர் அந்த பொண்டாட்டி அடிக்கும் போது அந்த மூஞ்சி ஞாபகம் வரணும். அப்ப ஞாபகமா சித்து அவர் ஆல்ரெடி இந்த உருட்டு கேம்ல ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னதே அவர்தான். இந்த கேமை கண்டுபிடிச்சதே அவர்தான். துண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. என்னது அண்ணனை வேணா கூப்பிடா, அவர் நல்லா உருட்டுவார் அப்படி சொன்னாரு. என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன சப்பாத்தி உருட்டிட்டு இருந்தேன். என்னால உருட்ட முடியல, உருட்டி தடனா நான் நல்லா உருட்ட மாட்டாங்க, அண்ணன் வேணா நல்லா உருட்டுவார் அப்படி. புருஷனை சிரிச்சத பாத்துட்டேன். சிரிச்சிட்டு ஏங்க பேசுறீங்க? இங்க தான் வந்திருக்கோம். ஹாய் நபீல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? வைஃபை ஃப்ரீன்னு போட்டுருக்கு. வைஃபை தான் ஃப்ரீ, அந்த அக்கா ஃப்ரீ இல்ல. குழுக்கள் முறையில பின்னாடி ஏதாவது கிடைக்கணும் பாருங்க. பின்னாடி நம்ம பொண்டாட்டி தான்டா இருக்கான். அவங்க இல்லைங்க, இந்த பக்கம் பாருங்க. பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு பொறுக்கி தினேஷ். கேட்க சொன்னதே அவங்க. நம்ம இங்க என்ன பேசினாலும் கேட்காது. என்ன சைஸ் கேட்டுட்டு இருக்க பிரதீப்? ஷூ சைஸா? எல்லாரும் கூக்குன்னு எழுதலாமா? தயாராகி கொண்டிருக்கும் பெண்கள் அணி, பொறுமையாக இருக்கும் ஆண்கள் அணி. நாடகம் ஆடினு தான் வச்சுக்கோ. க்ளோஸ் வைங்க, கொஞ்சம் தூரமா வைங்க. என்னது? எதுக்கு இவ்வளவு க்ளோஸ் வைங்க? க்ளோஸ் வேணாமா? ஏன் அழகா தெரிய மாட்டியா? எதுக்கு அழகா தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, இவ்வளவு க்ளோஸ் தான் எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கா? கம் ஆன் திவ்யா, தினேஷ் நினைச்சாடி. என்னம்மா இது? என்ன பண்ண? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னையா இந்துன்னு போட்ட இப்படி ஆயிருச்சு?
ஓகே, அடுத்து வேற யாராவது பேர் சொல்லி போடு. மோனிஷா. ஓகே, கொண்டாட்டி பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல, தங்கச்சி பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. கார்த்திக் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பாய்ஸ் எல்லாம் வந்து தனியா விளையாடிட்டு இருக்கும்போது மாப்பிள்ள மட்டும் வாங்க சிவாஜி, அவ்வளவு பவர் வேணாம். மோனியை நினைச்சாடிங்க. செகண்ட் ட்ரிப் ஃபார் மாப்பிள்ள. வாங்க, நீங்க வாங்க. நமக்கு சரியா உருட்ட வரல சிவாஜி. என்ன மோனிஸ் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம யாருக்குமே உருட்டவே வரல, தெரியுதா? நம்ம நல்லவனாவே வாழ்ந்துட்டோம். கையில உருட்ட வர மாட்டேங்குது நமக்கு. கமான் பிரதீப். என்னடா நீங்க எவனுமே ஒழுங்கா போட மாட்டேங்கிறீங்க. கமான் மோத்தி, யூ கேன் டு இட். ஏ மோத்தி, குறி வச்சா ஏற விழணும். வணக்கம் ஓய். கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களே. எப்படி ஆக்சுவலா இப்படி போடணும் போல. அப்படிதான் போடணும். நீ என்ன பண்ண? செல்லம், நீ எவ்வளோ? மோனிஷா கவர் பண்ணேன் 20. மோனிஷா பாப்பா நீ 0, பாபாவும் 0. அடுத்த டைம் இங்க எவ்வளோ ஒருத்தி முட்டைக்கண்ணி வச்சு 3 மார்க்கா? தினேஷ் குண்டுகளை பதம் பார்த்து கொண்டிருக்கிறார். குண்டுகளை எல்லாம் பதமாக்குங்க. நல்ல பெரிய குண்டாக எடுக்கிறார். பெருசா பிடிக்குமா? குட்டி குண்டா போட்டுருவியா இன்னைக்காவது? ஏய், என் மேல போட்டுறாதரா. ஒரு 5 விழுந்துருச்சுடா, பரவாயில்ல. ஃபுல்லா போட்டுரு. பெரிய குண்டு விழுவாது. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. வாங்க பிரபா, உருட்டுங்க. மகியை நினைச்சு போடுங்க. ஏ பிரபா, என்ன அடி? என்ன நினைச்சு போட்டா? ஒர்க்க நினைச்சு போட்டிருக்கான். இடைவேளைக்கு பிறகு வந்து பார்த்தா இந்து லீடிங் போயிட்டாங்க. எப்படி பொம்பளைங்க உருட்டு. என்ன பொம்பளைங்க உருட்டு இவ்வளவு ஸ்கோரிங் அதிகமா இருக்கு? நாங்க நீ தான் உருட்டுறதுல நம்பர் 1. அந்த உருட்டுக்காரி. டபுள் கோல்ஸ். டம்மி பாவா. இவனும் போடல. ஆமா. சோ ஸ்கோரிங் பாத்தீங்கன்னா மோனிஷா 117 ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்து 112 செகண்ட் பிளேஸ். சோ நம்பர் 1 உருட்டு ஆஃப் தி கேங் வந்து மோனிஷா பெண்களில். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு, உருட்டுறதுலே ரொம்ப கம்மியான உருட்டு பெண்களில் யார் போடுவது என்று பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாம அந்த பக்கம் நிக்கிற நம்ம திவ்யா தான். அண்ட் பாய்ஸ்ல யார் பெரிய உருட்டுன்னு பாத்தீங்கன்னா பிரபா. நிறைய ஸ்ட்ரைக்லாம் நீ யார நினைச்சு அடிச்ச? எல்லாம் யார சொல்ல முடியாது. சாரி, மகி சொன்னா மாட்டிக்குவான்றனால சொல்ல முடியாதுன்றான். உனக்கே தெரியும், மகிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்க. செகண்ட் உருட்டு அவார்ட் கோஸ் டு நாளைக்கு மேட்ச் இருக்கு, பிராக்டிஸ். நீயும் ஓ அந்த மாதிரியா? பிரதீப் நீங்க? நான் மூணாவது உருட்டு. மூணாவது உருட்டு. நாலாவது தினேஷ். லாஸ்ட்டுங்க. லாஸ்டா? நாலாவது. நம்ம 2 பேருக்கு தான் ஆக்சுவலா உருட்ட தெரியாது. நாங்க நல்லவங்களா வாழ்ந்து வளர்ந்து மாட்டிக்கு போய் சொல்ல தெரியாது. அண்ட் ஒரு பொருளை கூட பார்த்து குறி வைக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. என்னது? கண்ணு தெரியாம குறி வைக்க தெரியாம கண்ட மேல அங்க 10 இருந்துச்சு, இதே ஒண்ணே வைங்க, எங்களுக்கு 1. அதான் உங்களுக்கு பிடிக்குமே மல்டிபிளா பாக்கறதுக்கு. இல்ல அப்படில அது வந்து சொல்லுவோமே தவிர ஒரே ஒண்ணு தானடா கரெக்ட்டா அடிப்போம். ஏன்னா ஒண்ணு
நானும் அவனும் எப்படி கரெக்டா இதுல தப்பா ஆட முடியும்? எங்களுக்கு உருட்டு தெரியல. தெரியாது. நல்லவனாவே வாழ்ந்துட்டோம், வளர்ந்துட்டோம். இவன் எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னா, இந்த கேர்ள்ஸ் உருட்டி நீங்க பார்த்தது இல்ல, இப்ப பாப்பீங்கன்னா. இது என்ன தெரியுதுன்னா, நாங்க 2 பேரும் தான் இந்த கேங்ல நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அவருக்கும் நல்ல ஸ்கோர் இருக்கு. நீங்க என்ன சொல்லுங்க. அவர் வந்து 3rd பிளேஸ்ல இருக்காரு. மோனிஷா விட கம்மியா தான் விட்டுறாரு. அப்ப மோனிஷா தான் நிறைய சொல்லி கொடுத்ததுதான். அதுவும் அவர் சொல்லிருக்காங்க. வெள்ளந்தே அந்த பிள்ளைய கெடுத்துட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்க குடும்பமே நல்லா ஒரு ஒண்ணா நில்லு இல்லையா? எல்லாம் ஒண்ணா நில்லு. சோ இதுல 4 பேர்ல நான் தான் கம்மி இருக்கிறதுல எங்க ஃபேமிலில. பாத்துக்கோங்க எவ்வளவு நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆப்போசிட்டா இருக்கு. கரெக்ட். ஆப்போசிட்டா இருக்கு. நான் தான் லீஸ்ட் அப்பா. ஓகே, அவள் தான் லீஸ்ட் அப்பா. முதல் யாருங்க நம்பர் 1? ஆக்சுவலா யாருங்க நம்பர் 1? மோனிஷா நம்பர் 1. ஏய், கேம் ஆடுறது. இல்ல லைஃப்ல யாரு நம்பர் 1? லைஃப்ல போனியா? லைஃப்ல நீதான்டா. செகண்ட் செகண்ட் நான் தானா? ஏய், நான் ஃபர்ஸ்ட். இவர்தான் கொடுக்கணும். அவர்தான் ஃபர்ஸ்ட். See you in another episode. Until then, it's bye from Bye with Karthik. And இதே episode அங்கேயும் telecast சொல்லிரு. ஏய் ஆமாமா. இதே DD atrocities. ஆனா ஃபர்ஸ்ட் எண்ட் வேற. நடுவுல காப்பி பேஸ்ட் ஆயிடும்.